செரிப்ரல் பால்சியோட மித் அண்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செரிப்ரல் பால்சி ஃபுல்லாக க்யூர் ஆகும். செரிப்ரல் பால்சி வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகாது. இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி மூமெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷனல் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும், அந்த இதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பட் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு பிரெயினில், அது டேமேஜ் தான், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் வந்து செரிப்ரல் பால்சி சில்ட்ரனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம் எதுவுமே புரியாது, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் எல்லாமே பண்ண முடியும். அவங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு ரியாக்ட் பண்ண தான் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து ஐக்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஐக்யூ வந்து அவங்களுக்கு பெட்டராகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து டேமேஜில் இருக்குது. ஆனால் வந்து பெட்டராக இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபோர்த் என்னென்னா, செரிப்ரல் பால்சி வந்தால் அவ்வளோதான் லைஃப் போச்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து டிஃப்ரென்ஸ். அதாவது எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்குறீங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகிறீங்க, அது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது வச்சு தான் வந்து செரிப்ரல் பால்சியோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சொல்ல முடியும்.